ஹலோ, வெல்கம் டு வின் சேனல். இன்றைக்கி நம்ம வின் சேனலில் ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த பரிசோதனை இப்போ பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் ஒரு சின்ன நீளம், தூளுப்பு, சுத்தமான தண்ணி, 2 தண்ணி டம்ளர், கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப நல்லது, ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். 2 தண்ணி டம்ளரில் சுத்தமான தண்ணியை ஊற்ற போகிறோம். இப்போது அந்த சுத்தமான தண்ணியில் ஒரே ஒரு டம்ளரில் தூளுப்பு ஒரு டம்ளர், ஒரு ஸ்பூன் அள்ளி போட போகிறோம். உப்பு நல்லா கரையிற வரைக்கும் கிண்டிடுவோம். உப்பு நல்லா கரைஞ்சிது. இப்போது அந்த டம்ளரில் 2 சொட்டு உஜாலாவை கலக்கிறோம். சொட்டு நீளத்தை சரியா? அதே மாதிரி 2 டம்ளர்லையும் கலக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துருவோம். இப்போது அதில் நீளம் நல்லா சுத்தமான தண்ணியில் கரைஞ்சி போயிருக்கு. ஆனால் உப்பு கலந்த தண்ணியில் நீளம் மேலாப்பில் படிஞ்சிருக்கே தவிர அடியில் கீழே அவ்வளோ தூரம் படலை. இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, சுத்தமான தண்ணியில் எந்த ஒரு அழுக்கோ இல்லை கிருமிகளோ உடனே எல்லா இதுவும் பரவிடும். ஆனால் உப்பு தண்ணியில் அந்தளவுக்கு படராமல் மேலே மிதந்துக்கிட்டே இருக்குன்றது தான் இதோட பொருள். அதனால் எக்காரணத்தை கொண்டு வர்றது மழை காலம். அதனால் சுத்தமான தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் குடிங்க. அப்போ தான் நல்லது. ஏன்னா சுத்தமான தண்ணியில் தான் கிருமிகள் சீக்கிரம் பரவும்.